நம் உலகம் அழியப் போதா? ஒரு காலத்தில் அறிவியல் புனகதைகளில் மட்டுமே கேட்கப்பட்ட இந்த கேள்வி இப்போது அன்றாட உரையாடல்களில் அதிகமாக கேட்கப்படுது. உருகும் பனிப்பாறைகள், பேரழிவை ஏற்படுத்தும் காட்டுத்தீ, கடுமையான வானிலை நிகழ்வுகள் போன்ற அச்சுறுத்தும் செய்திகள் நம்மை தாக்கின்றன. நமது பூமி உண்மையிலேயே அழிவின் விளிம்பில் இருக்கிறதா என்று கவலைப்படுவது இயல்புதான். எதிர்காலம் நிச்சயமற்றதா இருந்தாலோ இந்த கவலைகளை சரியான முறையில் அணுவது முக்கியம். பூமி ஒரு மீள்தன்மை கொண்ட அமைப்பு. அதன் நீண்ட வரலாற்றில் எண்ணற்ற மாற்றங்களை சந்தித்துள்ளது. இருப்பினும் இன்று நாம் எதிர்கொள்ளும் சவால்கள், குறிப்பாக காலநிலை மாற்றம் தொடர்பானவை, அவற்றின் அளவிலும் வீச்சிலும் முன்னோடி இல்லாதவை. இந்த மாற்றங்களுக்கு பின்னால் உள்ள அறிவியலை புரிந்து கொள்வது முன்னோக்கி செல்லும் பாதையில் செல்வதற்கு மிகவும் முக்கியம். செயற்றதன் விளைவுகளை ஒப்புக்கொள்வதன் மூலம் நமது பூமியின் எதிர்காலத்தை காக்கும் தகவலறிந்த தேர்வுகளை செய்ய நம்மை நாமே வலுப்படுத்திக் கொள்ளலாம். நம் உலகின் விதி முடிவை முன்னெடுப்பதில் இல்லை, மாறாக எதிர்கால சந்ததியினருக்கு நிலையான மற்றும் சமமான எதிர்காலத்தை உருவாக்குவதில் உள்ளது. காலநிலை நெருக்கடியின் மையத்தில் ஒரு எளிமையான ஆனால் ஆழமான அறிவியல் கொள்கை உள்ளது: பசுமை இல்ல விளைவு. பூமியின் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு சில வாயுக்கள் சூரியனில் இருந்து வெப்பத்தை பிடிக்கின்றன. இந்த இயற்கை செயல்முறை நமக்கு தெரிந்த வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. நமது கிரகத்தை பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளை ஆதரிக்க போதுமான அளவு சூடாக வைத்திருக்குது. இருப்பினும் மனித நடவடிக்கைகள், குறிப்பாக புதப்படிவ எரிபொருட்களை எரிப்பது, வளிமண்டலத்தில் பசுமை இல்ல வாயுக்களின் செறிவை வியத்தகு முறையில் அதிகரித்துள்ளது. இந்த மேம்பட்ட பசுமை இல்ல விளைவு பூமியின் சரி வெப்பநிலையை அச்சுறுத்தும் வகையில் உயர்த்துகிறது. இது புவி வெப்பமடைதல் என அழைக்கப்படுது. சில டிகிரி வெப்பமயமாதல் முக்கியமற்றதாக தோன்றினாலும் நமது கிரகத்துக்கான விளைவுகள் நீண்டாளமாகும். வெப்பநிலை உயர்வு வானிலை முறைகளை சீர்குலைக்குது. இது அடிக்கடி மற்றும் தீவிரமான வெப்ப அலைகள், வறட்சி மற்றும் வெள்ளங்களுக்கு வழிவகுக்குது. கடல்கள் இந்த அதிகப்படியான வெப்பத்தை உறிஞ்சுகின்றன. இது கடல் மட்டம் உயர்வுக்கும் கடலோர சமூகங்களை அச்சுறுத்துவதற்கும் வழிவகுக்குது. அறிவியல் தெளிவாக உள்ளது. மனித நடவடிக்கைகள் முன்னோடியில்லா வேகத்தில் காலநிலை மாற்றத்தை இயக்குகின்றன. இன்னும் நாம் செய்யும் தேர்வுகள் நமது கிரகத்தின் எதிர்காலத்தின் போக்கை தீர்மானிக்கும். பூமியின் வரலாறு வியத்தகு காலநிலை மாற்றங்களின் எடுத்துக்காட்டுகளால் நிறைந்துள்ளது. பனி யுகங்களில் இருந்து கடுமையான வெப்பமயமாதல் காலங்கள் வரை நமது கிரகம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கையான காலநிலை மாற்ற சுழற்சிகளுக்கு உட்பட்டுள்ளது. இந்த கடந்த கால நிகழ்வுகள் பூமியின் காலநிலை அமைப்பை பாதிக்கும் காரணிகளின் சிக்கலான தொடர்புகளை பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகின்றன. ஒரு குறிப்பிட்ட உதாரணம் பேலியோசீன் வெப்ப அதிகபட்சம் சுமார் 56 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட விரைவான புவி வெப்பமயமாதல் காலம். எரிமலை செயல்பாட்டிலிருந்து வளிமண்டலத்தில் கார்பனின் பெரிய அளவிலான வெளியீட்டால் இந்த நிகழ்வு தூண்டப்பட்டது என விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். விளைவுகள் ஆழமானவை, பரவலான அழிவுகள் மற்றும் தாவர மற்றும் விலங்கு வாழ்வில் வீட்டுக்கு மாற்றங்களுக்கு வழிவகுத்தது. காரங்களும் கால அளவுகளும் நமது தற்போதைய சூழ்நிலையில் இருந்து வேறுபட்டாலும் பேலியோசீன் ஈசீன் அதிகபட்சம் வளிமண்டல கார்பனில் ஏற்படும் மாற்றங்களுக்கு பூமியின் உணர்திறனை நினைவூட்டுது. இந்த கடந்த கால நிகழ்வுகளை படிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் கட்டுப்பாடற்ற காலநிலை மாற்றத்தின் சாத்தியமான விளைவுகளை பற்றிய ஆழமான புரிதலை விஞ்ஞானிகள் பெற முடியும். பூமியின் வரலாற்று பாடங்கள் தெளிவாக உள்ளன. காலநிலை மாற்றம் ஒரு சக்தி வாய்ந்த சக்தி, கிரகத்தை மறுவடிவமைக்கும் திறன் கொண்டது மற்றும் வாழ்க்கையின் போக்கையே மாற்றம் திறன் கொண்டது. எதிர்காலத்தை கணிப்பது இயல்பிலேயே நிச்சயமற்றது. ஆனால் தற்போதைய போக்குகள் மற்றும் அறிவியல் கணிப்புகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் நமது கிரகத்தின் எதிர்காலத்துக்கான பல்வேறு சாத்தியமான சூழ்நிலைகளை நாம் கற்பனை செய்யலாம். நம்பிக்கையானது முதல் பேரழிவு தரும் வரை இந்த சூழ்நிலைகள் இன்று நாம் செய்யும் தேர்வுகளை பொறுத்தது. அதிக கார்பன் உமிழ்வுகளின் தற்போதைய பாதையில் நாம் தொடர்ந்தால் கடுமையான காலநிலை தாக்கங்களால் குறிக்கப்பட்ட எதிர்காலத்தை விஞ்ஞானிகள் கணிக்கின்றனர். கடல் மட்டம் பல அடிகள் உயரக்கூடும்.
இதனால் கடலோர பகுதிகளில் இருந்து மில்லியன் கணக்கான மக்கள் இடம்பெயர்கின்றனர். தீவிர வானிலை நிகழ்வுகள் மிகவும் அடிக்கடி மற்றும் தீவிரமாக மாறக்கூடும். விவசாயம், உள்கட்டமைப்பு மற்றும் மனித சமூகங்களை சீர்குலைக்கும். இருப்பினும் இந்த நிதானமான கணிப்புகளுக்கு மத்தியில் இன்னும் நம்பிக்கை உள்ளது. சுத்தமான எரிசக்தி ஆதாரங்களுக்கு மாறுவதன் மூலம், நிலையான நடைமுறைகளில் முதலீடு செய்வதன் மூலம் மற்றும் நமது கார்பன் தரத்தை குறைப்பதன் மூலம் காலநிலை மாற்றத்தின் மோசமான விளைவுகளை நாம் குறைக்கலாம் மற்றும் மிகவும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்கலாம். எதிர்காலம் முன்னரே தீர்மானிக்கப்படவில்லை. இது ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் தெரிந்து நெய்யப்பட்ட ஒரு நாடா. சூற்று நடவடிக்கை மற்றும் புதுமையின் உணர்வை ஏற்றுக்கொள்வதன் மூலம் மனித குலம் இயற்கை உலகத்தோடு இணக்கமாக வாழும் எதிர்காலத்தை நோக்கி ஒரு பாதையை வகுக்க முடியும்.